நேத்து பெய்த மழைக்கு சூடா ஒரு பிளாக் டீ போட்டு நம்ம செல்லத்தங்கள மழையில குளிப்பாட்டி விட்டுருவோன்னு எல்லா பிளான்ட்ஸையும் வெளியே வச்சா ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃபுல்லா நல்லா நனைஞ்சுட்டாங்க. மழை தண்ணியில செடி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு யாரோ எப்போவோ சொல்லி என் காதுல விழுந்த ஞாபகம். ஆனா அது எப்போ அந்த மகராசன் யாருன்னு தான் தெரியல. பாப்போம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. உள்ளுக்குள்ள கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்கு. ஒரு சில வீட்லலாம் அந்த செடி நடுறதுக்கு யாராவது ஒரு ஆள வச்சிருப்பாங்க. ஐ மீன் இவங்க கையால வச்சா செடி நல்லா வளரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உங்க வீட்ல அப்படி யாராவது ராசியான ஆளுன்ட்டு யாராவது இருக்காங்களா? ஸோ இவங்க கையால என்ன பண்ணாலுமே நல்லா வரும் அப்படின்ற மாரி. ஏன்னா என் கையால செடி வச்சேன் நல்லா வளரல. அப்புறம் கடையில எப்படி வாங்கிட்டு வந்தேனோ அதே மாரி தான் வச்சிருக்கேன். ஒரு டைம் வந்து எங்க பக்கத்து வீட்டு அக்கா கையால வச்சேன். அந்த மல்லிப்பூ சூப்பரா வந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தா ஜோன்னு மழை, அந்த பக்கம் பார்த்தா ஜோன்னு மழைன்ற மாரி. ஒரு சைடு பக்கத்து வீட்ல சூடா முருங்கைக்கீரை சாம்பார், இன்னொரு சைடு பக்கத்து வீட்ல சுட சுட பறிச்ச முருங்கைக்கீரை, முருங்கைக்காய். என்ன வாழ்க்கடால! இந்த மாரி ஹார்ட் போட்ட பிளேட்டு எல்லார் வீட்லயாவது சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு சைஸ்ல இருக்குது. உங்க வீட்ல இருக்குதா இல்லையான்றத கிச்சன்ல போய் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.